ஐயோ வழி விடுங்கப்பா, வழி விடுங்கப்பா. என்னது இவ்வளவு கூட்டம்? எம்ஜிஆர் படம் அதான். கைய வச்சிருக்காங்களா? நாங்க வந்த நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறோம். எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. அவுட் ஹவுஸ் சாவி தரீங்களா? நாங்க போயிடுறோம். அம்மா அம்மா கொஞ்சம் கையை எடுக்கிறீங்களா? சார் தெரியாம தான் கேக்குறேன். இந்த கணம் கணக்குது. உங்க பொண்ணு என்ன சார் முழுங்குறாங்க? கள்ள கபடி எல்லாம் வளர்ந்துட்டா. அவ இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்னது? பிறந்த உடனே அம்மா முழுங்கிட்டா, ஒரு வருஷத்துல தாத்தா முழுங்கிட்டா, 2 வயசுல பாட்டி முழுங்கிட்டா, 3 வயசுல மாமா முழுங்கிட்டா. ஐயோ, வருஷத்துக்கு ஒருத்தர் முழுங்குறாங்களே, அதான் இவ்வளவு வெயிட்டா இருக்காங்க. உங்க அப்பாவை விட்டு வச்சிருக்கீங்க. இவர் முழுங்கினா என்னடா கிடைக்கும்? எலும்பு சூப்பு தான் கிடைக்கும். ஏன் சிரிக்கிறீங்க? நான் கோவமா ஓ, இருக்கேன். இதான் கோவமா? இந்த மாசம் வாடகை எங்க? இன்னும் 2 நாள்ல கொடுத்துறேன். நீங்க கொடுக்க வேண்டாம். வேண்டாமா? என்ன கல்யாணம் பண்ணிக்கவே சொல்லுங்க. என்ன நாங்க என்ன யாருங்க? எங்க 2 பேரையுமா? என் பொண்ணுக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு கட்ட பழக்கம். 2 பொம்மையை வச்சுட்டு தான் விளையாடுவா. சினிமாக்கு போனாலும் 2 சீட்ல தான் உட்காருவா. ஐயோ, நீங்க எதுல வேணா 2 வச்சுக்கோங்க. ஆனா புருஷன் மட்டும் 1 வச்சுக்கோங்க. ஏன்னா குழந்தை பிறந்தா யாருதுன்னு சந்தேகம் வரும். அப்ப இந்த கல்யாணம் பண்ணீங்க? இந்த தை போட்டோம். அதான் இப்ப போட்டோம் சொல்றேன். ஏன் தம்பி, என் பொண்ணை கட்டிக்கிறதுக்கு ஏன் இப்படி பயப்படுற? உங்க உறவுக்காரங்க எல்லாரையும் இவன் முழுங்கிட்டா. நான் இவளுக்கு தாலி கட்டினா அடுத்த வருஷமே போட்டோ மாட்டி மாலை போட்டுற மாட்டீங்க? எஸ், சினிமா தொழிலுடைய எதிர்காலமே எங்களை நம்பித்தான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாளைக்காவது எங்களை உயிரோட வாழ விடுங்க சார். தமிழ் சினிமா ஒரு வழி பண்ணாம விட மாட்டோம்.